இப்போ பிரச்சனை என்னன்னா, எல்லா உயிர்களும் எல்லாவற்றிற்கும் உண்டானதாக இருக்கிறது. மனிதன் மட்டும் சுயநலத்தில் இருக்கிறான். இது எனக்கு உண்டானது, இது ஏன் புள்ள, இது ஏன் குழந்தை. ஒரு சித்தர் ஒருத்தர் இப்போ ரோட்ல போறாருன்னு வச்சுப்போம், பிச்சைக்கார மாதிரி போறாரு. அந்த சித்தருக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆள்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க நீங்க? போவீங்க, ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உங்க குறையெல்லாம் சொல்லுவீங்க, ஏதாவது மாத்தி விடுங்க என் வாழ்க்கையன்னு கேட்பீங்க. அப்படியே அவரை வழிபடுவீங்க, காலில் உழுவீங்க, தேவைன்னா பணம் கூட கொடுப்பீங்க. அவர் கேட்கலனாலும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. முடிஞ்சால் அவரை விலையே பேசிடுவீங்க, எங்கள் வீட்டுக்கே வந்துருங்கன்னு. அப்படித்தானே? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வயிற்றில் பிறந்த குழந்தை அந்த மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி இறைநிலையை உணர்ந்து போகிறான்னா உங்களுக்கு ஓகேவா? ஏன் ஓகே இல்லை? ஏங்க அவர் இறைநிலையை உணர்ந்துட்டாரு, உலகத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணுறாரு, வேணுங்கிறவனுக்கு வேணுங்கிற பொருளை கொடுக்குறாரு, குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தைய கொடுக்குறாரு, மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறவனை வெளியில் கொண்டு வராரு. அப்படின்னாருன்னா வாழ்க்கை மாறுது. உங்கள் புள்ள மட்டும் அப்படி ஆகணும்னு ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லை? அது எப்படி தம்பி ஏற்றுக்க முடியும்? 10 மாதம் இந்த வயிற்றுல, எந்த வயிற்றுல? இந்த வயிற்றுல சுமந்து பெற்று, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொசு கடிக்காமல், எறும்பு கடிக்காமல், சரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து, அவனுக்கு சோறூட்டி, அவனுக்கு பிரச்சனை வராமல் வளர்த்து கொண்டு வந்து அவனை இத்தனை வருஷம் காலேஜில் படிக்க வச்சு, ஸ்கூலில் படிக்க வச்சு, அவனை நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? நீங்கள். அப்படி ஒரு நினப்பு நான் தான் பண்ணேன்னு உங்களுக்கு அப்படி ஒரு 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 அற்பமான ஒரு நினப்பு, அப்படி ஒரு நினப்பு வர்றது கூட பிரச்சனை இல்லை. அப்படி வந்ததுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் போய் அவன் வேலைக்கு சேரணும். யாராவது தான் புள்ள ஆனந்தமாக சுதந்திரமாக பிடிச்ச மாதிரி தான் புள்ள தான் வாழ்க்கையை வாழட்டுன்ற அந்த பக்குவம், அந்த தெளிவு, அந்த ஞானம் முதல்ல உங்களுக்கு இருக்கா? நீங்களே தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையான சொத்து நிம்மதி தான். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? 3 வேளை சாப்பிட்டு வீட்டில் படுத்துங்கிறதுக்கு பேர் நிம்மதி இல்லை. வெறுப்பேற்றக்கூடாது. நிம்மதிக்கு டெஃபினிஷன் வேறு. நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா முதல்ல? இல்லை. ஏங்க நீங்கள் நிம்மதியாக இல்லைன்னா உங்கள் பிள்ளையாவது நிம்மதியாக இருக்கட்டும் தானங்க நினைக்கணும். அதானங்க ஞானம், அதுதானங்க நியாயம். நல்ல விஷயம் அதுதானே. என் வாழ்க்கை தான் இப்படி தரிசாக போச்சு, இந்த வயிற்றுல வந்த பிள்ளையாவது, என் புள்ளன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்ல, இந்த வயிற்றுல வந்த இந்த பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது தானே தர்மமாக இருக்க முடியும். ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது? அவனாவது ஆன்மீக நிலையை உணரட்டும், அவனாவது ஆனந்தமாக இருக்கட்டும், அவனாவது சதா சர்வகாலம் சித்த நிலையிலேயே இருக்கட்டும், சித்தனாகட்டும். ரோட்டில் போனாலும் பல பேருக்கு அருள் செய்கிறான். அப்படி இருக்குதா உங்களுக்கு எண்ணம்? எல்லாருக்கும் ஒரு மாயை என்னன்னா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காஸ்ட்லியான வாட்ச் கட்டிட்டு நல்ல காஸ்ட்லியான காரில் வந்தாதான் நல்ல நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று நினைக்கிறீங்க. அது அப்படி அல்ல. நல்ல நிலை என்பது வெளியே அல்ல, அது ஊரை ஏமாத்துறதுக்கு. நல்ல நிலை என்பது உள்ளே. எது நடந்தாலும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மனநிலையை எவன் ஒருவன் வளர்த்து கொண்டானோ அவன்தான் நல்ல நிலையில் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறான் என்று அர்த்தம்.